ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தோம் அப்படின்னா என் சேனல் பார்க்குற நிறைய பேர் லேடிஸ். மெஜாரிட்டி யார் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க. ரிமைனிங் இருக்க கொஞ்சம் பேர் இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ யூடியூப் இன்கம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு பேசிவ் இன்கம்மாக இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லை நீங்கள் இன்கம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணியும் கொடுக்கும். இப்போ குழந்தை வச்சுட்டு நிறையா பேர் லேடிஸ் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களாம் யூடியூப்பை ஒரு ஜாபாகவே நம்ம பண்ணலாம். யூடியூப் வச்சுருக்கவங்க எல்லாம் 1 லேக் அபோவ் சேல்ரி வாங்குறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வாங்குறவங்க வாங்குறாங்க தான். பட் அதுக்கு அவங்க நிறைய இயர்ஸ் அவங்க ஹார்ட் ஒர்க்கை போட்டிருப்பாங்க. நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிங்க அப்படின்னா நீங்களும் அந்த 1 லேக் சேல்ரி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ என் கேட்டகரியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஒரு பிகினர் யூடியூபர் தான். ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 50 டேஸ் ஆயிருக்கு. பட் என்னோடய சேனலில் நான் 42 டேஸில் மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி நான் என்னோடய சேனலை ஃபேஸே காட்டாமல் 42 டேஸில் மானிட்டைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ இன்றைக்கி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அமௌண்ட் நாளையிலேருந்து வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்படி வராது. யூடியூப்பில் சில பாலிசிஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் வாங்கிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட்டே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் போடுற வீடியோவோட ரெவென்யூ யூடியூபுக்கு தான் போகும். நீங்கள் அந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் வர அமௌண்ட்டு தான் நமக்கு வரும். மானிட்டைசேஷனோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லி மானிட்டைசேஷன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர் வரணும். வாட்ச் ஹவர்ஸில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். லாஸ்ட்டு 12 மந்த்ஸில், அதாவது 1 இயரில் 3000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். இல்லை அப்படின்னா 90 டேஸில் ஷார்ட்ஸில் 3 மில்லியன் வியூஸ் வரணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அன்லாக் ஆகும் உங்களுக்கு. இதில் மெம்பர்ஸு, சூப்பர் சாட்டு, சூப்பர் தேங்க்ஸ் இதெல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் சேனலில் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என் சேனலில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணி அவங்க மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெஷலாக வீடியோ போடணும், இல்லை ஸ்பெஷலாக லைவ் போடணும், ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும். அவங்க உங்களுக்கு மந்த்லி மெம்பர்ஷிப் அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று பே பண்ணுவாங்க. செகண்டு சூப்பர் சாட் அப்படின்னா இப்போ நம்ம லைவ் போடுறோம் அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க லைவ் அப்போ. அப்படி பே பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அவங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது ஹைலைட் ஆகி மேலே வரும். அவங்க கமெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். லைவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு இல்லை வியூவர்ஸ் நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டு. தேர்டாக என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஹாஃப் மானிட்டைசேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் சூப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி வியூவர்ஸ் நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு கிஃப்டாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெகுமானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அமௌண்ட் நமக்கு பே பண்ணுறது தான் இந்த சூப்பர் தேங்க்ஸ். நம்ம ஹாஃப் மானிட்டைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3 விஷயமும் நமக்கு அன்லாக் ஆகும். ஆட் ரெவென்யூ நமக்கு இப்போ வராது. அது யூடியூபுக்கு தான் போகும். நம்ம ஃபுல் மானிட்டைசேஷன் பண்ணுற வரைக்கும் நமக்கு ரெவென்யூ வராது. அதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆடிலிருந்தும் நமக்கு ரெவென்யூ வரணும் அப்படின்னா நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் 1 இயரில். இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸில் 10 மில்லியன் வியூஸ் வரணும் லாஸ்ட்டு 90 டேஸில். இந்த 2 விஷயத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு ஆடிலிருந்தும் ரெவென்யூ வரும். இதுக்கப்புறம் தான் நம்மளோட சேனலோட ரெவென்யூவே ஸ்டார்ட் ஆகும்.
யூடியூப்பில் அமௌண்ட் வரணும் அப்படின்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. நீங்கள் எதில் வந்து பேஷனேட்டாக இருக்கீங்க, அதாவது எந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை வந்து கண்டென்ட்டாக எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதில் இருக்க டாப்பிக்கை வந்து சூஸ் பண்ணி வீடியோ போடும்போது உங்களுக்கும் நிறையா வந்து வீடியோஸ்க்கான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து அதில் ஏதாவது யாரோ டவுட்டு கேட்டாலும் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி விளாக்ஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை வீடியோவாக போடுங்க. நீங்கள் ஃபைனான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு வீடியோவாக வந்து போடுங்க. கோல்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கோல்டு ரிலேட்டடான வீடியோஸை வந்து போடுங்க. இல்லை நீங்கள் குக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து குக்கிங் வீடியோஸை வந்து போடுங்க. நீங்கள் குக் பண்ணி அதோட ரெசிபிஸை வந்து எடுத்து நீங்கள் வந்து வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பாலிடிக்ஸு இல்லை வேர்ல்டு நியூஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணி போடலாம். யூடியூப்பில் மணி வரத்துக்கான எலிஜிபிலிட்டியை வந்து பார்த்துட்டோம். என்ன வீடியோ வந்து போடலாம், என்ன கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட சேனல் நேம். சேனல் நேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து உங்களோட ஐடென்டிட்டி. உங்கள் சேனல் நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோஸுக்கு அது வந்து ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ என் சேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட நேம் வந்து மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். ஸோ என்னோடதில் மோஸ்ட்லி வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி உங்களோட வீடியோஸும் உங்களோட சேனல் நேமும் ரிலேட்டடாக வந்து இருக்க மாதிரி பார்த்துங்க. அண்ட் அது வந்து யூனிக்காக இருக்கணும். ஏன்னா அதே நேமில் வந்து ஒரு பெரிய சேனல் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ சர்ச்சில் போயிட்டு நம்ம சேனல் நேமை போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேனல் வரும். ஸோ அதனால் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். தேர்டாக ஈஸிலி மெமரபுளாக இருக்கணும். அதாவது நம்மளோட யூடியூப் நேம் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நேமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நேம் சூஸ் பண்ணியாச்சா, அதுக்கடுத்து நம்ம யூடியூப் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன் புது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும், என்கிட்ட ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் இருக்கே அதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட். எந்த இடத்துல வந்து நமக்கு இமெயில் ஐடி கேட்டிருந்தாலும் நம்ம அந்த இமெயில் ஐடியை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் நியூவாகவே வந்து ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் யூடியூப்லேருந்து நமக்கு காலோ லெட்டர்ஸோ அந்த மாதிரி எதுவும் வராது. ஃபுல்லாக வந்து மெயிலில் தான் கான்வர்சேஷனே வந்து நடக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சு அதிலேருந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது எப்போவுமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து லைவாகவே காட்டுறேன். உங்கள் ஃபோனை மட்டும் கொஞ்சம் டில்ட் பண்ணி ஹரிசாண்டல் டைரக்ஷனில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும். உங்களோட யூடியூபோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே யூ அப்படின்னு காட்டுதா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்க எல்லா அக்கௌண்ட்டும் வந்து காட்டும். மேலே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுதா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே இந்த செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு வரும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து இந்த மாதிரி வந்து வரும். ஸோ வந்துட்டு என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு என்ன நேம் வந்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து கீர்த்தனா இன்சைட்ஸ் அப்படின்னு ஒரு சேனலை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் மேலே வந்து கீர்த்தனானும் கீழே வந்து இன்சைட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கரெக்டாக உங்களோட நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கணுமோ அது மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கு. ஸோ உங்களோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தை இதில் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா வந்து 1 ஜான்வரி அப்படி சும்மா ஒரு இயர் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஜெண்டர் வந்து கேட்குது. ஸோ ஃபீமேலா, நீங்கள் மேலா, இல்லை வந்து ரேதர் நாட் சேவா, இல்லை வந்து கஸ்டமைஸ்டாக எதுவோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபீமேல் வந்து கொடுத்துட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே அதுவே வந்து நம்ம கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது. இந்த இமெயில் ஐடியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு ஒரு 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. தேர்டாக வந்து கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு காட்டுது.
நீங்கள் தேர்டாக இருக்க கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. ஏன் வந்து மேலே இருக்க 2 நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து எண்டில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து மறந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது ஞாபகம் இருக்குமோ அதை வந்து போட்டு ஒரு மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா மெயில் ஐடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூடியூபுக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து கீர்த்தனா இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இது அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அப்படியே வந்து ஓகே ஆகிடும். இல்லை அப்படின்னா அவைலபிள் இல்லைன்னு காட்டும். ஸோ நீங்கள் அப்போ வந்து அதை எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக வந்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் பாஸ்வேர்டை நீங்கள் மறக்கக்கூடாது. அதை எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து காட்டுது. ஸோ நம்ம என்ன நேம் கொடுத்தோம், மெயில் ஐடி என்னன்னு கொடுத்தோன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஐ அக்ரி அப்படின்னு வந்து கொடுக்கணும். கொடுத்தோன்னே நமக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். திருப்பி வந்து அது க்ரியேட் ஆனாலும் நம்ம யூடியூபுக்கு வந்து போயிட்டு அதே மாதிரி கீழே யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு மேலே போயிட்டு அக்கௌண்ட் அதே மாதிரி வந்து போனோம் அப்படின்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணதை அங்கே காட்டும். ஸோ அங்கே கீர்த்தனா இன்சைட்ஸ் வந்து நம்ம காட்டுதான். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண அந்த கூகுள் அக்கௌண்ட். ஸோ அதில் தான் நம்ம வந்து யூடியூப் சேனலை இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த சேனல் வந்து வந்துடும். ஸோ இதில் நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால இது காட்டுது. உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் எம்டியாக தான் காட்டும். யூவில் வந்து திருப்பி போய்க்கோங்க. போயிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிக்சரு, நேமு, ஹேண்டில் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட இமேஜும் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேம் வந்து கீர்த்தனா இன்சைட்ஸ்ன்னு நான் கொடுத்ததுக்கு ஹேண்டில்ஸ்லேயும் அதே தான் இருக்குது. அதுக்கு கீழே வந்து கிரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களோட சேனல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதை எப்படி கரெக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி வந்து யூவில் வந்து போங்க. போய்கிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீர்த்தனா இன்சைட்டு கீழே முன்ன வந்து கிரியேட் சேனல்னு காட்டுச்சு. இப்போ வியூ சேனல் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அந்த வியூ சேனலில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட சேனல் பேஜ். நம்ம எந்த வீடியோவும் வந்து போடல அப்படிங்கிறனால ஜஸ்ட் கிரியேட் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதில் இருக்க எடிட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து வரும். ஸோ இதில் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனு, உங்களோட நேமு, ஹேண்டிலு, உங்கள் பேனரு, ப்ரொஃபைலு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ வந்து பேனர்லாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு பேனர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், ஷார்ட்ஸுக்கு எப்படி வீடியோ எடுக்கணும், லாங் வீடியோ வந்து எப்படி எடுக்கணும், எப்படி வந்து எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் வந்து எப்படி ஈஸியாக வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இதில் காட்டியிருக்கேன்லாம் இதுதான் வந்து பேனர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம், இது என்னென்ன எடிட்டிங் ஆப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இதோட வந்து நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து யூடியூப் ரிலேட்டடான வீடியோஸ், சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸை இதில் நான் வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் வந்து கேளுங்க. ஸோ நான் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். குட்டியாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் லென்த்தாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் டைம் பண்ணி என்னோடய வீடியோவை வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.